அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நோம்பு திறக்கறதுக்கு நூல் பரோட்டா குழந்தைய கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நூல் பரோட்டா செய்யலான்ட்டு ரெடி பண்ணி ஒரு பிளாக்காக போட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நூல் பரோட்டா நல்லா தான் டேஸ்ட்டாக தான் வந்துருச்சு. வாங்க என்னமெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். நான் 1.5 கிலோ மைதா எடுத்துருக்கிறேன். 1.5 கிலோ மைதா எந்த மாவாக இருந்தாலும் நம்ம சளிச்சு போட்டுக்கிறது நல்லது. 1.5 கிலோ மைதா, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு, சுகர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. அதுக்கப்புறம் முட்டை ஒரு 3 முட்டை சேர்த்திருக்கிறேன். பால் ஒரு 1/4 லிட்ரு பால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாமே முட்டை, பால், சுகர், சால்ட்டு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கிளறிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டு நல்லா பிணைஞ்சி நல்லா ஊற வச்சிடணும். நல்லா உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா அகலமாக பரத்திக்கிற வேண்டியது. பரத்திட்டு நம்ம அந்த கட் பண்ணுற இது இல்லை, மிஷினில் நான் கத்தியிலே தான் கட் பண்ணினேன். பொடி பொடியாக நல்லா கத்தியிலே நல்லா சின்னதாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு, அப்படியே நான் ரோல் பண்ணி அதை அப்படியே நல்லா ஓரமாக வச்சுட்டு, அது கட்டையில் நம்ம பரத்தக்கூடாது. நம்ம எண்ணெயை தொட்டு தொட்டு கையில் பரத்திட்டு நம்ம சுட்டு எடுத்துகிட்டு நம்ம சூடாகவே தட்டி எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறணும். நம்மளை ஆறுனதுக்கப்புறம் தட்டினோன்னா பரோட்டா கரெக்டான அந்த நம்ம கட் பண்ண நூல் அது மாதிரி வராது. அதுக்கப்புறம் அது மாதிரி நான் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னாங்க குழந்தைகள்லாம். கரெக்டாக அழகாக நூல் மாதிரி எப்படி அழகாக பரோட்டா வந்திருக்கு பாருங்கள். அது கூட பீப் சால்னா வச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கிறேன். எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்களா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துருந்துச்சு. நல்லா இருந்தது பரோட்டா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக வந்தது. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பரோட்டா வீடியோ போடுங்கன்னு, அதனால் அவங்களுக்காக போட்டிருக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு